அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷினாக கூட கேட்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கான அந்த அடையாள மை, வாக்களிப்பு அடையாள மையை உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் பெயர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ அதோடைய பெயர் எம்பிவிஎல் என்ற ஒரு நிறுவனம், கர்நாடக அரசுக்கு சொந்தமான மைசூரு பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் என்ற நிறுவனம். அப்போ இந்த மைசூர் பெயிண்ட்ஸ் வார்னிஷ் லிமிடெட் என்பது கர்நாடக அரசுக்கு சொந்தமான நிறுவனமாக இருக்கிறது. இது 1962 முதல் இந்திய அரசிற்கான இந்த அடையாள மையை தயாரித்து வழங்கும் பணியை செய்து வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஸோ இது எப்படி செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்தல் நடத்தை விதிகளின் அடிப்படையில் கள்ள ஓட்டு போடுதல் அல்லது மோசடியாக வாக்களித்தல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கிறது. விவிபேட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அடுத்த கட்ட தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கள்ள ஓட்டுகளை தடுத்து நியாயமான தேர்தலை நடத்துவது தான் இதோடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 அடிப்படையில் இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம தமிழில் தேர்தல் நடத்தை விதிகள் என்று குறிப்போம். தேர்தல் நடத்தை விதிகள் 1961. இதே மாதிரி எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆர்டர்னு ஒன்று இருக்குது, அது 1968 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இன்டெலிபிள் இங்க் எப்படி தயாரிக்கிறாங்கிறத பார்க்கலாம். நாட்டில் நடைபெறும் தேர்தலில் வாக்களித்த பின்னர் இடது கையின் ஆட்காட்டி விரலில், இடது கை லெஃப்ட் ஹேண்டுடைய ஆட்காட்டி விரலில் அழியாத மை ஒன்று வைக்கப்படும். அதன் மூலம் அவர் வாக்களித்து விட்டார் என்பதை உறுதி செய்து கள்ள ஓட்டு போடுவது போன்ற மோசடிகளை தடுக்குவதற்கு நடைமுறைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இடது ஆட்காட்டி விரல் இல்லை என்றால் வேறு விரலில் வைக்கப்படும். ஆனால் அதே மாதிரி அனைத்து விரல்களும் இல்லாத பட்சத்தில் வலது கையின் ஆள்காட்டி விரலில் அந்த வலது கையில் ஏதோ ஒரு பகுதியில் வைக்கப்படும், இந்த அடையாள மை வைக்கப்படும் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அப்போது ஒருவேளை வலது கையிலும் எந்த விரல் இல்லை அப்படின்னா தோளுடைய இடது அல்லது வலது பக்கத்தில் சிறப்பு மை வைக்கப்படும் என்று தேர்தல் ஆணையத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நிலையில் தேர்தலில் பயன்படுத்தப்படும் சிறப்பு மையை தயாரிக்க மைசூரு பெயிண்ட்ஸ் அண்டு வார்னிஷ் லிமிடெட் எம்பிவிஎல் என்ற நிறுவனத்திற்கு தலைமை தேர்தல் ஆணையம் ஒப்பந்தம் வழங்கியிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதை வச்சு தான் கேட்பாங்க. மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய எம்பிவிஎல் நிறுவனம் தான் இதை தயாரிக்கிறது. கர்நாடக அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் எம்பிவிஎல் 1962 ஆண்டு முதல் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த மையை தயாரித்து வழங்குகிறது. மைசூரு பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் என்ற நிறுவனம் 1937 உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கிறது என்பது பார்க்க முடிகிறது. ஒரு 10 ml இருக்கக்கூடிய ஒரு குப்பியிலிருந்து 700 வாக்காளர்களுக்கு விரலில் மை வைக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஸோ யூஸ்வலி தேர்தல்னு சொல்லிட்டாவே நம்ம தேர்தல் ஆணையம் பற்றி பார்ப்போம். பகுதி 15 விதி 324 329 வரை இருக்கிறத தேர்தல் ஆணையம் என்று குறிப்பிடுவோம். தேர்தலுடைய புள்ளி விவரங்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவுக்கு செஃபாலஜி என்று பெயர். செஃபாலஜி தேர்தலியல் என்று அதை குறிப்பிடுவாங்க. மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுறாங்க. ஆர்டிகல் 326 சொல்கிறாங்க. இதுலேருந்து நிறைய கேள்விகள் நமக்கு கேட்கப்படுறது. ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லுது. அதாவது தேர்தல் நடத்துதல், அதை மேற்பார்வையிடுதல், அதை கண்டக்ட் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க. 325 பார்த்திங்கன்னா நோ பர்சன் இன்எலிஜிபிள், சாதி மத இனம் அடிப்படையில் பாகுபாடு காட்டி ஒருத்தரை தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 326 என்னென்னா வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் 18 வயது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறதும், 327 தேர்தல் நடைமுறை தொடர்பான சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் இயற்றப்படும். அதே மாதிரி சட்டமன்றத்தில் தேர்தல் நடைமுறை சட்டங்கள் இயற்றுறது. 329 எலக்டோரல் ப்ராசஸ்க்குள்ளார கோர்ட் வர்றதுக்கான தடை என்று குறிப்பிடுவார்கள். தேர்தல் நடைமுறைகளில் தலையிடுவதற்கு நீதிமன்றத்துக்கு தடை போன்ற விதிகள் இதில் இருக்குது. அது இல்லாமல் தொகுதி மறுவரை ஆணைய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த என்ன சொல்கிறாங்க, டீலிமிட்டேஷன் கமிஷன் என்று சொல்லுவாங்க. இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கமிஷன் வேறு ஆக்ட் வேறு அப்படிங்கிறத கரெக்டாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்ட்டுங்கிறதுக்கும் கமிஷனுங்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது, நடைமுறைங்கிறதும். இப்போ டீலிமிட்டேஷன் ஆக்ட் எப்போலாம் வந்துச்சு? 1952, 1962, 1972,
2002 இதில் வந்துச்சு. அதுவே வந்து இந்த கமிஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1952, 1963, 1973, 2002 என்று அமைச்சிருக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் தான் வந்து டீலிமிட்டேஷன் நடைபெற்றிருக்கிறது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. முதல் வரையறை ஆணைய சட்டம், இரண்டாவது வரையறை ஆணைய சட்டம், மூன்றாவது வரையறை ஆணைய சட்டம், நான்காவது வரையறை ஆணைய சட்டம் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம்னு சொன்னால் 2ல் வரும், ஆனால் புக்கில் கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஸோ 1952, 62, 72, 2002. ஆணையம்னு சொன்னால் தான் 52, 63, 73, 2002 அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. 1950 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அது இல்லாமல் 51 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னு ஒன்று இருக்குது. 66 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னு இருக்குது. அப்புறம் வரையறை ஆணையங்கள் சட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே பாருங்கள் கான்ட்ராடிக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் வரையறை ஆணையங்கள் சட்டம்னு 63, 73 கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 62, 72லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில மிஸ்மேட்சஸ் இருக்கும். அப்போ தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1+2 என்ற அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையர்களை பயன்படுத்துகிறோம். ஸோ ஒருத்தர் தலைமை தேர்தல் ஆணையர், 2 பேர் வந்து தேர்தல் ஆணையர்கள் என்று குறிப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு தலைமை தேர்தல் ஆணையர் பேர் வந்து சுகுமார் சென். தற்போது 25வதாக இருக்கக்கூடியவர் ராஜீவ்குமார். தேர்தல் ஆணையர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வந்து பண்ணி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதில் கவர்மெண்ட் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு. இப்போது இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அமெண்ட்மெண்ட் பில்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதில் தேர்தல் ஆணையர்கள் கேபினெட் செக்ரட்டரிக்கு ஈக்குவலானவர்கள். கேபினெட் செக்ரட்டரி முன்ன உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஈக்குவலான அந்தஸ்து கொண்டவர்கள் இருந்துச்சு. அதை கேபினெட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. தேர்வுக்குழு இப்போ நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் தான். யார் தேர்வுக்குழுவில் இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் லோக்சபா, ப்ளஸ் ஒரு கேபினெட் மினிஸ்டர். இந்த குழு தான் வந்து பரிந்துரை செய்யும், தேர்தல் ஆணையர்களுடைய பெயர்களை பரிந்துரை செய்யும். அதற்கு அப்புறம் பிரசிடெண்ட் வந்து அவங்கள நாமினேட் பண்ணுவார் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பர்டிகுலர் கான்செப்டில் இருக்குது. நமக்கு வந்து ஒரு 1 மார்க் கொஷின் தான் இந்த பர்டிகுலர் கான்செப்டை பொறுத்த வரைக்கும். 1 மார்க் கொஷின் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இந்த MPVL நிறுவனம் மைசூர் பெயிண்ட்ஸ் வார்னிஷ் லிமிடெட் எந்த வருஷத்துலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு கேட்டால் 1962லேருந்து இந்தியாவுக்கான தேர்தலுக்கான அந்த மையை வந்து வழங்குகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முக்கியமான டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.